வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, முழு இருதயத்தோடும் ஆண்டவரை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வானத்திலும் பூமியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இல்லை என்பதை இந்த பகுதியிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முழு இருதயத்தோடு அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு கூட பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தாம் ஏற்படுத்தின உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை நினைத்து அதன் மூலமாய் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆனால் உலக வாழ்க்கையிலே, பாவம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே, அசுத்தம் நிறைந்த அருவருப்பு நிறைந்த இந்த உலகத்திலே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு கூட பின்பற்ற வேண்டும். அதற்கென்றே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அவர்களை அன்பு கூறுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.